ஆமாம், நேற்று நாங்கள் வந்து தூத்துக்குடியில் படம் பார்த்தோம். கடைசி ஷோ 10 மணி ஷோ. அதில் ஒரு 11 வயசு பையன், அவன் பேர் என்னது, விஷால். அவர் எழுந்து சொன்னார், அங்கிள் தேங்க்ஸ், நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா. அவ்வளோதான் படத்தோட கதை. நான் தான் சொன்னேன், நாங்கள் இதை தான் ரொம்ப நாள் எல்லோரும் என்கிட்ட கேட்டே இருக்காங்க, சென்னையில் இருக்கக்கூடிய விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னு. அந்த பையன் ஒரே வரியில் சொன்னால், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னான். அவ்வளோதான். அப்புறம் சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு ராம் சார் வந்து ஃபோனில் தான் சொன்னார்ல, இது மாதிரி நடிக்கணும், ப்ரொடகனிஸ்டாக பண்ணணும் அப்படின்னா. ஃபஸ்ட்டு பயம்தான், வந்து என்ன சொல்ல போகிறான்னு ஒரு பயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து படிக்கும் போது, இந்த கதையை அவர் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம கரெக்டாக, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அது நிறைய பேர் சொல்கிறாங்க, சிவா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பண்ணது. அதுக்கு காரணம் அவருடைய ரைட்டிங்கும் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான். ஸோ அது நம்ம கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் மியூச்சுவல். சார் ஒரு நிமிஷம், நீங்கள் லாஸ்ட் இது நீங்கள் விஷால் பற்றி சொன்னார்ல, விஷால் மட்டும் இல்லை, ஈரோட்டில் வந்து ரொம்ப நாளாக தன் மகன் வந்து இது வரைக்கும் ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொன்ன வார்த்தை அவங்க அப்பா கேட்கவே இல்லையா, காதில் விழுகவே இல்லை. இந்த படம் பார்த்துனோடனே என் பையன் வந்து அப்பா ப்ளீஸ் என்னை ஒரு ட்ரைவ் கூப்பிட்டு போனோன்னா, நான் பையன் வந்து ட்ரைவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு குளத்துல மீனை காமிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சார் இது மாதிரி நான் ஒன்று பண்ணி இந்த படம் பார்த்து நான் அதை பண்ணேன் சார்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் மிஸ்டர் மனோஜ் தம்மு விட்டு ஒருத்தர் சிகரெட் விட்டேன் ஈரோட்டில் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் மனோஜ்.